இடத்துக்கு தான் போய் தூங்குவோம். தட் இஸ் மை கார்டன் ஏரியாவுக்கு போய் தூங்குவோம். அப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே திஸ் இஸ் சீக்ரெட் ரூம். இதுக்குள்ளே போய் விழுந்தா அப்போ நான் இதை கட்டுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நேற்று. அதனால வீடியோ வராது வந்துருக்காது. ஓகே இப்படிக்கா வந்துட்டு இந்த மாதிரி எப்படிக்கா எப்படியே நல்லா இருக்கா? இதான் என் ட்ரீ தான் இருக்கேன். நிஜமாலுமே ட்ரீ ஹவுஸ் தான் இது. காலையில் காமிக்கிறப்ப தெரியும் ட்ரீ ஹவுஸ் தான் என்னன்னு. இந்த வீட்டை கட்டுறதுக்கு நான் பாடுபட்டேன். வீட்டை ஈஸியாக தான் கட்டிட்டேன். என்ன கீழே ஒரு லிஃப்ட் மாதிரி அந்த இது பண்ணலான்னு பார்த்தேன். அது எனக்கு ஒர்க்கே ஆகலை கைஸ். எவ்வளோ சோதனைகள். லைட்லாம் மாட்டிங்க எப்படி லைட்லாம் நல்லா இருக்கா? நான் நம்ம லைட்லாம் டச்சப் பண்ணி ட்ரீ ஹவுஸ் தான் நம்பளினா வேணாலும் பாருங்கள். ட்ரீ தான் மரத்தை தான் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே வாங்க, எனக்கே வரீங்களா கேட்க எனக்கே வரீங்களா? ஓகேவா கைஸ், நல்லா இருக்கா என்ன என்று கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரீ ஹவுஸ் சிம்பிளான மெத்தட் தான். காட்டுறது தான் அழகாக கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? நானே ஃப்ளிப் செஸ் போர்டு மாதிரி இருக்கா பார்க்குறக்கே. நான் இதெல்லாம் நிறைய இது பண்ணேன். இதை கட்டையில் இந்த பிளாட்ஃபார்ம் போட்டு பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. அப்படியே செஸ் போர்டு மாதிரி இருங்க. அதை காமிக்கணுமா? அது உங்களுக்கு காமிக்கணுக்காக ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுருந்தேன். இதான் என் போர் வீரர்கள். எவனா வந்தீங்க போர் தலைவர் உள்ள அதுக்கு எண்ணியும் இல்லை. ஐயோ பத்து வச்சுட்டேன். ஐயோ ஆஃப் பண்ணுறா. ஐயோ நம்மளுக்கு வந்து சோதனை. ஐயோ ஆஃப் ஆகிட்டா தங்கமே. அடே எல்லாம் உண்டா வாண்டா மறண்டா எந்த தாழ்ந்தே போச்சா. ஐயோ தம்பிகளா நல்ல பையன் இல்லை தண்ணி பண்ணி. ஐயோ நானே என்னென்னமோ சொல்கிறேனே எனக்குனே இப்படி தான் வருவீங்களா? இங்கேருந்து தான் நெருப்பு குடிச்சிட்டு திடீர்னு அப்புறம் எனக்கு நான் நெருப்பு எறிகிறேன்டா. தண்ணியை ஊற்றுக்கடா. அவரு ஊற்றி விடுங்கடா. என்ன மொத்தம் வீடுமே பக்கிட்டு எரியுது. அடே தம்பிகளா ஆஹா நாசமாக போச்சு. என் நேரம் பாருங்க. ஸோ எனக்கே வருவீங்களா கேட்குறேன். பாருங்க நல்லா இந்த வீடு நாசமாக போச்சு. என்னடா ஃபயர் ஏதாவது வச்சு விட்டுட்டியாடா பாருங்க. மாற்றனா இருக்கான் பாவி பாரு. ஓகே நம்மள்கிட்ட வந்துருக்காங்க. அப்புறம் தண்ணி வரும் இடத்துக்களே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வருவோம். ஏன் நேரம் எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க. எனக்குனே வந்துருக்காங்க. எனக்கு இருக்கிற ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கலாம்ல. நான் இப்போ இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேஸ் இந்த வீடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க கேஸ். நீங்கள் பாருங்க நல்லா இந்த வீடு நாசமாக்கிட்டானுங்களே. நாசமாக போனோம். ஏதில் போய் 12 மணி போட்டு வேதியில் போய் என்னவே நானே சொல்லிக்கிறேன். ஐயோ நான் தானே பண்ணேன் வேலையை. இங்கே தண்ணி வருது. இப்படி பண்ணிக்கலாம் அங்கே போங்க. இங்கே பாருங்க அழகாக வச்சுருந்தேன். ஒரு நல்ல வீடு கேஸ். இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸு வீட்டில் கட்டினா இந்த வீடு போதும். குட்டி அழகாக இருக்கும் வீடு. இங்கேருந்தா தண்ணி வருது. சீலிங்கிலேருந்து தான் தண்ணி வருது. அங்கே எப்படா தண்ணி போச்சு? என்னடா லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. எங்கிருந்தா தண்ணி வந்துட்டு கிடக்குது? தண்ணியை ஒன்று நெருப்பு ஒன்று தண்ணி ஒன்று வந்துகிட்டே கிடக்குது. ரெண்டும் டார்ச்சர் பிடிச்சது. சரி எங்கிருந்தா தண்ணி பண்ணி அமைதாரு நின்றுச்சா? ஒன்றும் நினைக்கலையா? நின்றுச்சு. பாருங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. சரி அதை போங்க. அடுத்த வீடியோ நல்ல வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த வீடியோ. ஏன்னா முக்கியமான வீடியோ தான் அது சொல்ல போனால். பாருங்க வீட்டை நாசமாக போடுவேன். அழகாக வச்சிருந்த வீடு. என்னடா இதுங்கிற இங்கே வந்து உமா கொடுத்துருக்குது. இங்கே மற்றதான் என்னடா இது கொடுமையாக இருக்குது கைஸ். நான் என்னடா இது தலை இதுக்கு வச்சு இல்லையே. நான் இதுக்கு தான் இப்போ வச்சுருந்தேன். என்னடா இது நடக்குதுங்க. என்னை விட்டா பைத்தியம் வைக்கிறவங்க வாங்கி நம்ம மூடிடுவோம் இந்த இடத்துக்கு. நாசமாக போன இடம். அதே ஊரே நல்லதா ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டான் பாருங்க. நல்லா பெருசாக இருக்கும் இடம். சீக்ரெட்டான இடமும் இந்த மாதிரியான இடம்லாம் கிடைக்காது. கஷ்டப்பட்டு கட்டியிருந்தேன். அதே அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் ரூம் காட்டினேன். அவங்க கட்டி முடியல. எப்போ அது ஐயோ இதே வந்து ஒருத்தனே. இன்னும் 2 பேர் இருக்கீங்க. ஒருத்தர் கண்ணோடு வச்சுக்கலாம். எடுத்துக்கோங்கடா. நீங்கள் எடுத்துக்கோங்கடா. ஒன்றாத்தங்க. இதான் கேஷ் சீக்ரெட் ரூம். ஒன்றும் ஃபுல்லாக கட்டிவிங்க. உங்களுக்கு அப்புறம் கட்டி காமிக்கலாம் தான் இருந்தேன். என்ன ஒரு சூழ்நிலை காமிச்சிட்டேன். ஓகே விடுங்க. அடுத்த வீடியோ தான் சூப்பரான வீடியோ. என்ன நினச்சணும் எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். அப்படி அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்காது. இந்த கேம்லேயே பிடிக்காது என்னன்னா வேறு எதுவும் இல்லை. க்ரீப்பர் தான். நம்ம நல்லா வீடு கட்டியிருப்போம். வந்து டொமால் வச்சுருவோம். வீட்டை கட்டி விட்டுட்டு பார்த்தா அப்படி வச்சு விட்ருவோம். அங்கே பாருங்க அப்படி தான் அந்த இடத்த பண்ணி விட்டுச்சு. இந்த இடத்த இப்படி தான் பண்ணி விட்டுச்சு. அழகாக கட்டி வச்சாங்க. அப்படி என் வீட்டை இப்படி தான் பண்ணி விட்டுச்சு. கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டேன். யாரும் கண்ணாடிலாம் உடச்சு கிடக்குதா அது வச்சு விட்டுருச்சு. பைத்திய தப்பு. இந்த இடம்லாம் வச்சு விட்டுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டேன். இங்கெல்லாம் பாருங்க வச்சு விட்டுச்சு. அப்புறம் தான் நம்ம க்ரியேட்டிவ் ஐடியாவுக்கு வந்தேன். அப்புறம் நான் இந்த ஃபார்ம்லாம் கட்டையில் புதுசு கீழே வந்து பானைடுது. அதனால பூனையெல்லாம் கொண்டு வந்து இங்கே உள்ள விட்டேன். இல்லைன்னா இங்கே வந்து ஸ்பான் ஆகிட மாட்டேங்குது. கடுப்பாயிடுச்சு. ஐயோ விட்டுருக்கலாம் என்னை பாவனா பச்சை குழந்தைடா அப்படின்ட்டு இருந்தேன். அப்படி நிறைய பேருக்கு நடக்கும். அதனால உங்களுக்கு சொல்கிறேன்
அந்த ஃபார்ம்னா க்ரீப்பரை சாவடிக்கும் ஃபார்ம் இல்லை அது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க சார் 4 கார்னர் அந்த மாதிரி இங்கே வேணால் வச்சுக்கோங்க. க்ரீப்பர் வரக்கூடிய இடத்துல வச்சுட்டிங்கன்னா மரையில் பட்டு நெத்திலே அடிக்கலாம். நாம அடிக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும். அந்த மாதிரியான ஃபார்ம் உங்கள் பக்கத்தில் வரக்கூடாது, சாவடிச்சிடும். அயன் குளம் அண்ணன் இல்லை, அது எங்கே இருந்தாலும் அவர் துப்பாக்கியில் சொல்கிறாங்க துருன்னு அது ராக்கெட் லான்ச்சரை போட்டுக்கிறோம். கவலையே படாதீங்க. இருக்க பயமே. அப்படி ஒன்று கட்டிடுவோம் கைஸ். கட்டிட்டேன், இன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். பை பை. ஆனந்த வீடியோ இருங்க இதை காமிக்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா? கட்ட முன்னாடி இது கைஸ் இப்படி தான் இருந்துச்சு. இது நான் இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரி இது இருக்குது. இதில் நீட்டிட்டு ஒன்று இருக்குது. ஒரு 6 பிளாக் நீட்டிட்டு இருக்குது. எத்தனைனா மேலே 2 ஸ்டெப்பு நீட்டிட்டு நிற்குது. அது தெரியவே இல்லை பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் இருந்துச்சு. அப்போ தான் வீடாக கட்டிட்டேன். இடத்த கம்மி இதோ தெரியுதா? அந்த 6 பிளாக் தான் இதுதான் நீட்டி இருந்துச்சு.